அனைவருக்கும் வணக்கம். பத்ரா ஜோதிட வித்யாபீடம் சார்பாக அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த சீரியஸ்ல நாம இன்னைக்கு பார்க்க போறது தனுசு ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். முதல்ல ஒவ்வொரு ராசிக்காரர்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்க ஜாதகம் தான் உங்களுக்கு முழு பலனேன்னு சொல்ல போகுது அப்படின்னாலும் கூட ராசி பலன் கட்டாயமா 30% நீங்க என்ன செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிறத ஒரு அலாரம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்டெப் மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் கண்டிப்பா. அதனாலதான் ராசி பலன்கிறது அப்போ இருந்து இப்ப வரைக்கும் பஞ்சாங்கம் எப்படி நம்ம கரெக்டா பாத்துட்டு வரோமோ அதுக்கு உண்டான பெனிஃபிட் இருக்கும். அது மாதிரி ராசி பலன் அப்படிங்கிறதையும் நம்மளால துல்லியமா கணிச்சு சொல்ல முடியும். அந்த நாளுக்கு உண்டான விஷயங்களை அவங்க சரி செஞ்சுக்கிறதுக்காக. இப்போ தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். தனுசு ராசியுடைய அதிபதியே குரு பகவான் தான். அவரு இந்த வருஷம் ஆரம்பத்துல அதாவது ஏப்ரல் மே காலகட்டங்கள்ல உங்க ராசியை பார்த்துட்டு இருந்தாரு இது வரைக்கும் சமசப்தமா. சோ நிறைய நல்ல விஷயங்களை சந்திச்சு அட் த சேம் டைம் இப்போ பாத்தீங்கன்னா அதாவது ஜூன் 1ஆம் தேதி 8ஆம் இடத்துக்கு உச்சமாக போறார். இதனால நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆல்ரெடி சனி பகவான் உங்க ராசியை பார்த்து குருவும் உங்க ராசியை பார்த்ததுனால ஓரளவுக்கு வந்த விஷயங்கள் எல்லாத்தையும் டேக்கிள் பண்ணி கொண்டு வர அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருந்தது. பட் இப்போ உங்க ராசி அதிபதியே மறைவு ஸ்தானத்தில் போறதுனால அவர் ஃபுல்லா அங்க மறைய போறது இல்ல. அடுத்து பாத்தீங்கன்னா ஆகஸ்டுக்கு மேல மறுபடியும் சிம்மத்துக்கு வர போறாரு. அந்த டைம்ல உங்களுக்கு பயங்கர பெனிஃபிட்டா இருக்கும். ஆனா அது வரைக்கும் நீங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கறது மட்டும் சொல்லிடுறேன். குறிப்பா தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். ஒரு டிராவல் பண்றீங்க, தொழிலுக்காக டிராவல் பண்றீங்க, இல்ல புது தொழில்லாம் ஆரம்பிக்க போறீங்கன்னா நிறைய தனுசு ராசி நேயர்கள் நம்ம ஏற்கனவே வேற ஒரு ராசி பலன் வீடியோல சொன்ன மாதிரி மீனா, தனுசு, கன்னி, ரிஷபம் அவங்களுக்கு இப்ப பிசினஸ் மைண்டுங்கிறது பயங்கர அதிகமா இருக்கும். அந்த பிசினஸ் அவங்க கொடுக்கக்கூடிய ஐடியா மற்றவங்களுக்கு பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கும் பிசினஸ் ஃபீல்டுல இருக்கிறவங்களுக்கு. ஸோ அதனால தானும் ஒரு பிசினஸ் பண்ணலாங்கிற மாதிரி நிறைய மூவ் பண்ணிட்டு இருப்பாங்க. குறிப்பா தனுசு ராசிக்காரர்களுக்கு அவங்க ராசி அதிபதி எட்டில போய் மறையிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது நல்லது. ஒர்க்கிங் இடத்துல இருக்கீங்கன்னாலும் கூட அதிகமா பெருசா யாரையும் நம்பாதீங்க. உங்க பர்சனல் டீட்டெயில்ஸை யார்கிட்டயும் நம்பி ஷேர் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் உங்களுடைய ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் செலுத்திக்கிறது நல்லது. இந்த நேரத்துல போய் நீங்க ஒர்க் மாறுறேன், நான் வேற என்னோட ஐடியாஸ் எல்லாம் பிளான் பக்காவா இருக்கு, நான் இதை நம்பி இதுல இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா அதெல்லாம் ஒரு காணல் நீர் மாதிரிதான். நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அப்படிங்கும் போது ஒரு குருட்டு நம்பிக்கையில நீங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு விஷயத்த போய் நீங்க தொட்டீங்கன்னா இந்த வருஷம் ஒரு சின்ன லாஸ் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பும் ஏற்படலாம். ஸோ கவனம் தேவை. நான் உங்களை பிசினஸே பண்ண வேணாம்னு சொல்லல, டைம் பார்த்து பண்ணுங்க அப்படிங்கறதுதான் சொல்ல வரேன். அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் யாரை நம்பியும் கடன் வாங்குறதோ கொடுக்கறதோ கொஞ்சம் கவனமா இருந்தா நல்லது. ஏன்னா நோன் சொல்றதுக்கு அல்லது வேண்டான்னு நினைக்கிறதுக்கு ஒரு ரீசன் அந்த ஒரு நிமிஷம் கொஞ்சம் சிரமமா இருந்தாலும் கூட பட் அது சொன்னதுக்கான ரெகுலேஷன் பெனிஃபிட்ங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடிதான் ஓகே நம்ம அன்னைக்கு கரெக்டா தான் டிசிஷன் எடுத்திருக்கோம் அப்படிங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கும். அஸ் யூஷுவல் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்புங்கிறது கடைசி இந்த ஆண்டுடைய பிற்பகுதியில கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது சித்திரை வைகாசியில அமையறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. இதை தவிர்த்து நடுவில் இருக்கக்கூடிய மாதங்கள் பெருசா வாய்ப்புகள் குறிப்பா அப்படியே அமைஞ்சாலும் காதல் திருமணம் பண்றவங்க திடீர் திருமண வாய்ப்பு அமையறதுக்கு சில பேர்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா திருமணம் ஆகாம இருக்கும். உங்களுக்கு எட்ல குரு வரும் பொழுது இந்த ரன்னிங் மேரேஜ் பண்றது, திடீர்னு கல்யாணம் பொண்ணு பார்த்தோம், திடீர்னு பக்கத்துலதான் நாங்க எப்படின்னு தெரியலப்பா சொந்தக்காரங்க பேசினாங்க, ஓகே ஆயிடுச்சு, 15 நாள்ல கல்யாணம், ஒரு மாசத்துல கல்யாணம்ங்கிற மாதிரி அமையறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஆனா எக்ஸாக்டா ஒரு நிதானமா பொறுமையா போக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்திரை வைகாசி இதை விட்டா இந்த வருஷத்துடைய எண்டு டைம்ல நிறைய வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு. ஸோ ஓவரால் தனுசு ராசிக்காரர்கள் ஆரோக்கியத்தை கட்டாயமா பத்திரமா பாத்துக்க வேண்டியது முக்கியம். இது வரைக்கும் ஒர்க்ல உங்களுக்கு எந்த ரெகக்னேஷனும் பெருசா கிடைக்கலனாலும் இப்போ ஓரளவுக்கு சிரமம் இல்லாம தாண்டி போறதுக்கு உண்டான வாய்ப்புங்கிறது கிடைக்கும். தாயாருக்கு உடல் நலத்துல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் கண்டிப்பா அது சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. லோன் போட்டு வெஹிக்கிள் வாங்குறது, வீடு வாங்குறது, அதுவும் செகண்ட் எடுக்கிறது அல்லது கட்டின வீட்டை வாங்குற மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கான முறைங்கிறது அமையும். பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள முயற்சி எடுக்கும்போது கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம். தந்தையாருடைய ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. அதுவும் குறிப்பா குடும்பத்துல ரொம்ப வயசானவங்க இருக்காங்கன்னா அவங்க ஆரோக்கியத்துல கவனம் செலுத்திக்கணும். கொஞ்சம் சுத்தம் சுகாதாரம் ஆகியவற்றை அதிகமா கடைபிடிக்க வேண்டிய சூழ்நிலைங்கிறது இப்ப ஏற்படும். யாருடைய ஒர்க்கையும் எக்ஸ்ட்ரா பேர்டனா எடுத்து சுமக்காதீங்க. உங்களுடைய ஒர்க்குக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, உங்களுடைய ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. கண்டிப்பா அதுதான் உங்களுக்கு ஃபியூச்சர்னா ரொம்ப நாள் கூட கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இந்த குரு தாண்டிடுச்சுன்னா தான் தெரியும் நம்ம வேற ஒருத்தரோட ஒர்க் எடுத்து செஞ்சதுனால இவ்வளோ இறந்துருக்குமா அப்படிங்கிறதே அப்பதான் யோசிப்பீங்க. ஸோ முன்னாடியே நீங்க ஸ்டெடியா இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, இன்னைக்கு நம்ம தனுசு ராசிக்கு உண்டான பலன்கள் பார்த்தாச்சு. மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திப்போம். நன்றி.